இங்கிருந்து தானே கேட்டது. சற்று பொருட்கள் தாயே, இங்கு ஏதோ அசுர சக்தி இருப்பதை என்னால் உணர முடிகிறது. லவன், குசன், அம்மா! லவன் என்னை அழைக்கிறான் அனுமான். அம்மா! இது குசனின் குரலாயிற்று. இருவரும் எங்கிருக்கிறார்கள்? அனுமான், நீ அந்த பக்கம் செல், நான் இந்த பக்கம் செல்கிறேன். என்னவானதோ சென்று பார். தாயே, மாய சக்திகளின் வேலையாக இருக்கும். இந்த வனத்தில் நீங்கள் தனியே செல்ல விட முடியாது. அனுமான், இது என் கட்டளை. இருவரும் இங்கிருக்கும் வரையில் அங்கு அண்ணன் ஆயிரமுக ராவணன் பாதுகாப்பாக இருவரும் எங்கிருக்கிறீர்கள்? குசன், நான் வந்து விட்டேன். வந்து தாக்கு, எங்களை அழித்து விடு. ஆனால் நினைவிருக்கட்டும், இருந்திருக்கிறது, பெண்களுக்கு நான் தீங்கு விளைவிக்க மாட்டேன் என்பது. அம்மா, அம்மா! என் விருப்பத்தை ஏற்றால் சாதாரண மனிதனாக இருக்க மாட்டீர். நீயா? ஆம், நான் தான் சூர்பனகை. நினைவிருக்கிறதா? இன்று உன்னுடைய கணவன் ராமனுடைய காலனாக வந்திருக்கிறார். ராவணனையும் அழிக்க முயற்சி செய்வான் என்று ஒன்று சொல்லவா? எவருக்கும் தெரியாது. ராவணனை அழிக்க வேண்டும் என்றால் அது ஒரு பெண்ணால் தான் முடியும். சூர்பனகை, என்னுடைய பிள்ளைகள் எங்கே? ஏதால் தான் ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் உண்டாக காரணமானது. அதே போல் நீ ஒன்றானே அன்று. என்னுடைய பிள்ளைகள் எங்கே சூர்பனகை? லவன், குசன்! சித்தப்பா, நீங்கள் விலகுங்கள். இவர்கள் எங்களை வேட்டையாட வந்தவர்கள். எது? தடுக்காதீர்கள். ரகுகுலத்தின் மூத்தவர்களாக நாங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு இன்னல் வர விட மாட்டோம். அதற்கு பிறகு எங்கள் தந்தை ஏன் வந்தார்? பதில் கூறுங்கள் சித்தப்பா. செல்லுங்கள், அனுமதிக்கிறேன். பெண்களான உங்களுடன் போரிட எனக்கு அவசியமில்லை. இதில் நீதியும் அறநெறியும் நிறைந்துள்ளது. அநீதியின் கண்களால் இதை காண முடியாது. குசன், குசன் அந்த பக்கம். வரும்பொழுது எப்படி இருந்தாயோ அப்படிதான் இப்பொழுதும் இருக்கிறாள். உன்னிடம் சிறிதும் வித்தியாசம் தெரியவே. உன் பிள்ளைகள் போன்ற உருவத்தையும் குரலையும் உருவாக்கினேன். பெண்ணின் தர்மம் என்ன? தன் குலத்தின் மரியாதையை காப்பதுதான். ஆனால் இப்பொழுது இது உன் அழிவிற்கான நேரம். மண் இருக்கையில் நெருங்க முடியுமா? திக்கிலும் எங்கனமே அவர்கள் மீண்டும் அத்தவறை செய்ய மாட்டார்கள். ஆனால் ஒரு முறை அனுபவித்தும் உனக்கு இன்னும் புத்தி வரவில்லை. இருப்பாய். வேண்டாம் அனுமான். திட்டம் நம்மை வழிமாறி செல்ல வைக்க. இல்லை என்றால் நம்மை தடுத்து நிறுத்துவதற்காக. அங்கு செல்ல விடாமல் அவள் எதற்காக என்னை தடுக்க முயற்சி செய்ய வேண்டும்? என் சந்தேகம் சரியாக இருக்கிறது அனுமான். இந்த மனப்போராட்டத்தை அமைதிப்படுத்தியாக வேண்டும். வழிகாட்டுங்கள். வணங்குகிறேன் வால்மீகி அவர்களே. நீயும் ஒரு சராசரியான பெண்ணே அல்ல சீதா. கூட உன்னை நெருங்க முடியவில்லை. அயோத்தியை சூழ்ந்துள்ள அசுர சக்தி முழுமையாக அழியும்.